சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மனிதனாக பிறந்துவிட்டால் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கவலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பண கஷ்டம், ஒரு சிலருக்கு உடம்பால் கஷ்டம், ஒரு சிலருக்கு உறவால் கஷ்டம். இப்படி கவலைகளை பிரித்து பிரித்து வைக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு கஷ்டங்களுடன் தான் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்கிறது. ஏன் பறவைகளுக்கு விடிந்தால் உணவு கிடைக்குமா என்று கவலை. இது போலவே ஒவ்வொரு உறவுகளுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். நமக்கு மட்டும்தான் கவலை இந்த உலகத்தில் தெய்வம் தருகிறான் என்று நினைக்காதே. அப்படி நினைக்கும் பொழுதுதான் வாழ்க்கை வெறுத்துவிடும். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலை, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று மட்டும் நினைக்காதே. அப்படி நினைப்பவனுக்கு வாழ்க்கையும் வெறுக்கும், தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையும் குறையும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கவலை உண்டு. ஆனால் கவலையில் வித்தியாசம் மட்டும்தான் வேறு. உனக்கு பணத்தால் கவலை என்றால் இன்னொருத்தவனுக்கு உடம்பால் கவலை, இன்னொருத்தவனுக்கு உறவுகளால் கவலை. இது மட்டும்தான் மிச்சம். தங்கமே, உன் வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. அதே போல உன் வாழ்க்கையை மற்றவரிடம் ஒப்பிட்டு பார்க்காதே. நீ எப்பொழுது உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ ஒப்பிட்டு பார்க்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்வில் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. அதுவரை சாதாரணமாக தெரிந்த சில விஷயங்கள் நீ எப்பொழுது அதாவது ஒரு நபருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். அவனுக்கு மட்டும் எப்படி அதை அவனால் சேர்க்க முடிந்தது, இவனுக்கு மட்டும் எப்படி இதை இவனால் பெற முடிந்தது என்று நினைத்தாலே பாதி நிமிஷங்கள் நமக்கு நல்லதாகவே இருக்காது. புரிகிறதா? யாருக்கு எதை தர வேண்டும், எந்த நிலைமையில் எந்த நாளில் எதை மாற்ற வேண்டும் என்பது படைத்த எனக்கு தெரியும். நிச்சயமாகவே உன் வாழ்வில் இருக்கும் சகலங்களையும் நான் திரும்ப எழுதுவேன். நிச்சயமாகவே திருத்தி நான் எழுதுவேன். நீ எதற்காக கவலைப்படுகிறாய் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. நீ கேட்கலாம், என்ன சார், நான் எதற்காக கவலைப்படுகிறேன் என்று இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று? புரியவில்லைதான். நான் மாற்றி தருகிறேன் என்று சொல்லிய பிறகும் நீ கவலைப்பட்டால் நான் எந்த கவலையை நான் எடுத்துக்கொள்வது? உனக்குத்தான் நான் ஏற்கனவே சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் மாற்றுகிறேன், உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நான் திரும்ப தருகிறேன் உன் வாழ்க்கையை, எல்லா விஷயத்தையும் தருகிறேன், உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று சொன்ன விஷயத்திற்கு, வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உள்ளது சொல்? புரிந்து கொள்ளுங்கள். நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் தயவு செய்து எனக்கு மதிப்பும் மரியாதையும் தாருங்கள். எனக்கு மட்டுமல்ல, இது மனிதர்களாக இருந்தாலும் சரிதான். யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அவர், நான் இந்த 2 நாட்களில் தருகிறேன், எனக்கு காலம் நேரம் கொடுங்கள் என்று சொன்னால் மதிப்பு கொடுத்து 2 நாள் அவர்கள் காலம் கொடுங்கள். அதே போல நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? நிச்சயமாகவே செய்து தருவேன். எனக்கு மதிப்பு தாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் அனைத்தையுமே மாற்றுவேன். நிச்சயமாகவே இப்பொழுது இருட்டாக இருக்கும் இந்த வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவேன். அதனால் கவலை இல்லாமல் அமைதியாக இருங்கள், தைரியத்துடன் இருங்கள். அனைத்தும் நான் உங்களுக்காக உருவாக்கி வைத்துள்ளேன். எப்பொழுதும் நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.